ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गदा गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्तदसे நமஸ்ததசஸ்பதையே நமஸ்தகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவே நமஹ. எல்லாம் வல்ல இறைவியனுடைய பெருங்கருணையினாலே அபிராமி சமயத்தின் அந்தாதி குடில் சார்ந்து விடை தேடும் வினாக்கள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். KSV சிவாகம பாடசாலை மாணவர்கள் கேட்ட கேள்விக்கு ஒவ்வொன்றாக விடை பகிர்ந்து வருகிறோம். அதில் ஆயுஷ்ய ஹோமத்தை பற்றி சிந்தித்து வருகிறோம். இதில் ஆயுஷ்ய ஹோமத்தில் தானம் செய்வது ஏன் அப்படின்னு ஒரு மாணவர் கேட்டிருக்கார். பொதுவாக நம்ம வீட்டில் சமைக்கிறோம்னு வச்சுங்க, சில நேரம் நான் வெறும் சாதம் ஒன்றையும் சொல்கிறேன். சில நேரம் பார்த்தீங்கன்னா சாதம் அழிஞ்சு போயிடும். சில நேரம் பார்த்தீங்கன்னா பொல பொலன்னு வரும். சில நேரம் சிகப்பாக இருக்கும். அதனுடைய பண்பு சற்று மாறி இருக்கும். இந்த பண்பு ஏன் மாறுகிறது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, அதே தண்ணி தான் வைக்கிறாங்க, குக்கரும் அதே குக்கர் தான், எரியூட்டும் முறையும் அதாவது கேஸ் அதுவும் ஒன்றா தான் இருக்கு. என்றாலும் பாத்திரமும் அதே பாத்திரம் தான். ஆனால் சில நேரங்களில் அரிசி அதிகமாக வரும், நிறைய சாதம் இருக்க மாதிரி இருக்கும். சில நேரங்களில் குறைஞ்சி போகும். இதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இது சமைப்பவருடைய விஷயம் அல்ல, உற்பத்தி செய்த நெல்லின் மூலம் எடுத்த அரிசியினாலே வரக்கூடிய பிரச்சனை. சில பயிர் வகைகள் நிறைய காணுதல்னு சொல்லுவாங்க, அதிகமாக என்ன அந்த மாதிரி வரும். அப்ப இது காரணம் என்னன்னா அந்த விதையில இருக்கு. அந்த மாதிரி நம்மளுடைய ஒரு வாழ்க்கை முறைக்கு பின்னாடி எப்படி அந்த உலைக்கு பின்னாடி ஒரு அரிசி அது சார்ந்த பயிர் வகை இருக்கிறதோ, அது மாதிரி நம்மளுடைய ஆயுசு, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் இந்த மூன்றிற்கு பின்னாலும் கர்ம பலன் இருக்கிறது, பாவ புண்ணியம் இருக்கு. அந்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஆயுளும் இருக்கும், ஐஸ்வர்யமும் இருக்கும், ஆரோக்கியமும் இருக்கும். இந்த மூணுமே போன ஜென்மத்தோட தொடர்புடையது. அப்ப இந்த பிறவிக்கு எதுவுமே இல்லையா, எல்லாம் போன பிறவி வரும், என்னை தேடி வந்துடும் அப்படின்னு சும்மா இருந்துடலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், போன பிறவியில் உள்ளது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம்தான் மேல் நோக்கி வரும், அது வரைக்கும் வராது. இப்போ தென்னங்கன்று நடுறோம், மாங்கன்று நடுறோம். 5 வருஷத்துல காய்க்கக்கூடிய மாங்கன்னெல்லாம் இருக்கு. 5 வருஷத்துல அது காய்க்க ஆரம்பிச்சிடும். 20 வருஷம்தான் தென்னையினுடைய குறைந்தபட்ச ஆயுள் காலம் அப்படின்னு. இப்போ விஞ்ஞானத்துல 5 வருஷம்லாம் அதை கொண்டு வந்திருக்கா. அப்போ எந்த கன்று நடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பலன் அது கொடுக்கும். அந்த மாதிரி சின்ன வயசுல எல்லாம் அது வெளிப்படாது. ஒரு 30 வயசுக்கு மேல அது எல்லா பிரச்சனையும் தர ஆரம்பிச்சிடும். காய், கனி, பூ வரா மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல பாவ புண்ணியங்கள் பலன் தரும். அப்பதான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் மிகுதியாக தோன்றும். சின்ன வயசுல அது தோன்றாது, வெளிப்படாது, அந்த கர்ம பலன் வெளிப்படாது. கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஒரு மரத்திலேருந்து கனி வெளிப்படுதோ அந்த மாதிரி நம்ம பண்ண பாவ புண்ணியங்கள்லாம் இந்த உபாசனையில எடுத்திருந்தாலும் சரி, அடுத்த நிலையில நம்ம ஹோமம் பண்ணினாலும் சரி, பூஜை பண்ணாலும் சரி, வயசு இயல்பாவே சாமி கும்பிட்டாலும் கும்பிடலைன்னாலும் அது பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படி பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஆயுசுக்கு முன்னாடி யாரையோ நம்ம வதச்சி பூர்வ ஜென்மத்துல இப்போ மாமிசம் சாப்பிட்றோம், ஹத்தி பண்றோம் அப்படின்னு அதை மாதிரி இருந்தாலோ, இல்லை பிறருடைய உழைப்பை சுரண்டி அவளுக்கு தெரியாம நம்ம சாப்பிட்டாலோ, அந்த மாதிரி சில பாவங்கள் வரும்போது அது என்ன ஆகும்னு கேட்டா,
அந்த மனிதர் அந்த பாவத்தை எவ்வளவு காலம் அந்த துன்பத்தை அவர் அனுபவிச்சாரோ, அதே அளவு நம்ம அந்த துன்பத்தை சில பேருக்கு வியாதி வரும் உடனே போயிடும். சில பேருக்கு இருந்து பிராணம் எடுக்கும். அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய முரடா இருக்கான்னு வச்சுக்கங்களேன். அவன் வந்து கத்தியால குத்துனான் போன பிறவியில. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஆள் அவன். அவன எதிர்த்து பேச முடியல. அதனால அவன் பாதிக்கப்பட்டு போயிடுறான் அப்படின்னா, அந்த பிறவியில விட்டுருவோம். அடுத்த பிறவியில அந்த ஆளு டாக்டரா வந்து அதே ஒரு விஷயத்த கத்தி வச்சு ஆப்பரேஷன் பண்ற மாதிரி ஒரு சூழல உருவாக்குவான். அந்த வேதனைய அவன் அனுபவிப்பான். அந்த மாதிரி ஆன்மாவோடு பிணைந்திருப்பது இந்த கர்ம வியாதி. அந்த கர்ம வியாதியோட சம்பந்தப்பட்டிருக்கிறது ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம். அப்படி அந்த ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் பூர்வ ஜென்மத்துல இருந்து அதை நாம கெடுத்திருந்தால், அத திருப்பி அவளுக்கு குடுக்கணும் நம்ப. அந்த பலன குடுக்குற வரைக்கும் அது நம்மள விடாது. அந்த வியாதிய. அது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தானத்தின் மூலமாக நம்ம தெரியாது இருந்து நம்ம பின்னாடி வந்திருந்தா கூட, திடீர்னு ஒரு பலன ஒருத்தருக்கு குடுக்குறோம். இப்ப நீங்க திடீர்னு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு திடீர்னு இப்ப இன்றைக்கு வந்து தங்க விலை வந்து ரூ. 1,00,000 ஆகுது. உதாரணத்துக்கு. ஒரு பவுன் நகைய உங்கள்ட்ட குடுக்குறேன். தானமா குடுக்குறேன். அது உழைக்காமல் உங்களுக்கு வருது. அத வந்து வாங்குறவருக்கு ஒரு விதமான மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சி வந்து நீங்க உழைச்சு அத வாங்கி அடுத்தவாளுக்கு குடுக்கணும். நம்ம உழைச்சு காசுலேருந்து தான் தானம் குடுக்கணும். அடுத்தவா பொருள தானம் பண்ணா பலிக்காது. நம்ம உழைக்கணும். உழைச்சு நம்ம சம்பாதிச்ச காசுலேருந்து தானம் பண்ணணும். அப்படி குடுத்தா, அந்த பாவ புண்ணியம் ஏற்கனவே இருக்குல்ல, அத அவ வாங்கினதுனால, அந்த வியாதியானது நிவர்த்தி ஆகும். அது ரொம்ப தொந்தரவு குடுக்காது. சரியான தீர்வு நமக்கு கிடைச்சிரும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள. அது மாரி ஆயுள் நீடும். அதனால பூர்வ ஜென்ம பாவத்துல உழைக்காது பிறரை சுரண்டி இல்ல துன்புறுத்திய அந்த பண்புகளே இப்பிறவியில் நமக்கு வியாதியாகவும், ஆயுள் குறைவாகவும் வரும். அத நம்ம செய்யறதுக்கு இந்த தானத்த குடுத்தால், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் உங்களுக்கு வந்துரும். இதுதான் தானம் குடுக்கறதனுடைய தனிப்பண்பு. இது அனுபவசாரமா பெரியவாலாம் எழுதியிருக்கா. அதை பின்பற்றி தானம் அளித்து அந்த பலனை பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்திரஸ்து.